மிக்கியும் கூட பேச கலட்டி பாட்டு போட்டு தான் விடுவாங்களாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க விட்டு போட்டு போகிறோம் மிக்கிய நீங்கள் பிறகு பிரித்து மேய்ஞ்சிருங்க. சரி ஓகே, உங்களுக்காக ஒரு கப் கொண்டு வந்திருக்கு. இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இந்த கப்பை பற்றி தெரியும் தானே? சரி, இப்போ இனி அடுத்தா என்ன செய்ய போகிறோம்? எஸ், என்ன கேட்க போகிறோம் உங்கள்கிட்ட? சுடுதண்ணி கேட்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரி தானே, வெளியில் எடுங்க, கப்பை வெளியில் எடுங்க. நீங்கள் பேசியே மாட்டுறீங்களே ஆமன்னு கேமராமேன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா? ஏதாவது பேசணும். சரியா? அப்போதான் வீடியோ நீங்கள் பார்க்க கூட நல்லா இருக்கும் பார்க்குறது. சரியா? ஓகே. சரி, அடுத்தது சுடுதண்ணி ஊற்ற போகிறோம். சுடுதண்ணி ஊற்றுனா என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சுடுதண்ணி ஊற்றினா போட்டோ வரும். ஓகே, அப்படியே அப்படியே குடிங்களா? சரியா? சுடுதண்ணி ஊற்றி குடிச்சு பாப்போம். மிக்கி கொஞ்சம், நீங்க கொஞ்சம். என்ன மிக்கி? அவன் அசால்ட்டா குடிங்க. ரைட் ரைட். இதாவது பிடிக்கிறதுக்கான என்ன காவாசி போட்டா அந்த வருது மேலே வரணும். சரி, எதுக்கு அந்த விபரீத முயற்சி? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? கேப்ல அவங்க ஓ, உங்களோட பாபாவும் இருக்காங்களா? சரி சரி, ரைட். இப்போ இன்னும் கடைசியாக 2 கிஃப்ட்ஸ் இருக்கு. பார்த்தோம்னு சொன்னால் யாருன்னு தெரிஞ்சிடும். சரியா? பார்த்தா மிக்கி கயத்தோட போய் தான் கை வைக்கிறது. ஓகே ரக்ஷனா, நெக்ஸ்ட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. இதை பார்த்தா உங்களால் கெஸ் பண்ண முடியும். சரிதானே? என்னவா இருக்கும்? ஃப்ரேமா? இது ஃப்ரேம் மாதிரி இருக்குது, மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரேம்னு சொன்னால் ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். என்னவா இருக்கும்? பீங்கானா? நீ சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதான்ட்டு இவ்வளோ பெரிய பீங்கான வாங்கிக்கணும். என்னது ரேயா? அது என்னதுக்கு ரேலாம்? சரி சரி, ஓகே. சரி சரி, ஓகே. பார்த்துருவோமா? அப்போ பார்க்கலாம் தானே? சரி, மிக்கி மவுஸ் இருந்து வாங்கி பாருங்களேன். சூப்பர். உங்களோட ஹஸ்பண்ட் போட்டோலாம் இருக்கு இதுல. வாவ், சூப்பர். சரி, உங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு சொல்றீங்களா நீங்க எங்களுக்காக? சுஜீவன். ஓகே, சூப்பர். சுஜி ரக்ஷின்னு கூப்பிடுவாங்களா உங்களை? அவர் என்ன எப்படி செல்லமா கூப்பிடுவார் உங்களை? சீனு உண்டா? இது அவரே வச்ச பேரா இல்லை எப்படி? சரி சரி, ஓகே, நைஸ் நேம். கொஞ்சம் பக்கத்தில் வாங்கல, மிக்கி மவுஸ் பக்கத்தில் வாங்க. ஸோ இதை பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பாருங்க. எடுத்து பிடிச்சிருக்கா? அங்கால சைடில் இந்த இடது பக்க சைடில் இருக்கிற ஆள் யார்? நீங்களா? சரி, இங்கே தான் பவானே. 2 ஒரே மாதிரி இருக்கீங்க. அதே மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் இருக்கிறத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல கடைசியாக இந்த சர்ப்ரைஸ் செய்தவங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு படிங்க. சரி சரி, நல்லா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்கே அந்த பைக் எடுத்து கிளம்புறாங்க. நீங்கள் பாட்டு படிக்க சொல்லுங்கள. சரி சொல்லுங்க, ஏதாவது பாட்டு படிங்க. சரி, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. நீங்கள் வீட்டை பாட்டு படிக்காமல் இருக்க மாட்டீங்க தானே? பாட்டு படிச்சிருக்கீங்க, படிங்க பாருங்க. நல்லா பாட்டு படிப்பீங்களா? இல்லை, நல்லா பாட்டு படிப்பேன்னு சொல்கிறாங்களே. சரி சரி, படிங்களா. எங்களுக்காக ஒரு பாட்டு. எங்களுக்காக இல்லை, சர்ப்ரைஸ் செய்தவங்களுக்காக ஒரு பாட்டு படிங்க. இவ்வளோ மினக்கிட்ட வந்திருக்குன்னாங்க. இப்போ எங்களுக்காக படிங்களே ஏதாவது. நீங்கள் படிப்பீங்கன்னு எங்களுக்கு தோணுது. சரி, படிங்க பாப்பா ஒரு பாட்டு. மைக் ஒரு மாதிரி அப்போ நோமலா படிங்க. மைக் வேணாம்னு சொன்னால் நோமலா படிங்க. என்ன செய்ய? ரைட் ரைட், குயிக்காக படிங்க.
நீங்க யோசிங்க, ஏதாவது பாட்டு நீங்க யோசிச்சு படிக்கலாம். படிக்க போறீங்களா மிக்கி மவுஸோட ஆட போறீங்களா? மிக்கி ஸ்டைலா ஆடுவா. படிக்கீங்களா? சரி, அவ இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. கடைசியா அவர்கிட்ட பாக்குறது இது யாரா இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து செய்தது வந்து ஒரு 4-5 பேர் சேர்த்து செய்திருக்காங்க. 4-5 பேர் செய்திருக்காங்க. இது யாருன்னு சொல்லுங்க. சம்பவம் பெருசா தான் இருக்கு. சரி, அந்த 4 பேர் உங்களுக்கு மைண்ட்ல தோன்ற பேர்களை நான் சொல்லுங்க. 4 பேர் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கீங்க? சரி, வேற சொல்லுங்க. வினோத் அண்ணான்னு சொல்ல நினைக்கிறேன். வினோத் அண்ணா. வேற யாரு? இல்ல, வேற 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 சரி, கட்டார்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இருக்காங்களா? கட்டார்ல இல்லையா? இருப்பாங்க, நீங்க மறந்துருப்பீங்க. சவுதியில யாரு? அம்மாவா? இல்லையே, அம்மா சவுதியிலயா இருக்காங்க? இங்க இல்லையா? இவன் காட்டு நான் தான் இருக்கேன். அவங்க காட்டு நான் வரக்குள்ள இவங்க அம்மாவை காட்டு காட்ட ரைட். வெளியில அதுல இருந்தாலும் இன்னும் வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ரைட். சவுதியில வேற யாரும் இல்லை. உங்களோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு போல. சரி சரி, பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு. சரி, இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். சரி, கொடுங்க இன்னைக்கு. அப்படியே தூக்கி காட்டுறதுக்கு முதல்ல நீங்க பாருங்க. இதுல எழுதிருக்கிற விஷயத்தை எல்லாம் பாருங்க. பார்த்து போடல இருங்க. சத்தமா வாசிக்க சொல்றாங்களே. சத்தமா வாசிங்களே. அன்பு மகள் என்ற வார்த்தையை சேர்த்துட்டாங்களே. ஸோ யார் இதை செய்திருக்காங்க? அதை உயர்த்தி காட்ட சொல்றாங்க. ஓகே, பிடிச்சிருக்கா? எஸ், இந்த சர்ப்ரைஸ் எல்லா கிஃப்ட்டும் ஓகேவா? பிடிச்சிருக்கா? சரி, இந்த சர்ப்ரைஸை மெயினாக செய்தது உங்களோட அம்மா தான். சரியா? உங்களோட அம்மா தான் இந்த சர்ப்ரைஸை செய்தது. மற்றது உங்களோட மச்சாளுக்கு கிஃப்ட் கொடுத்ததும் அவங்க தான். உங்களுக்கு காசு இருந்ததுதான் புக்ஸில். சரியா? இது வந்து செய்தது யாருன்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்டா ஒரு ஆள் சொன்னீங்க தானே, ஒரு அண்ணான்னு சொல்லி. யார் அவரு? எஸ், வினோதன். அங்க இருக்காருன்னீங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவர் செய்தது. மற்றது கட்டார்ல இருந்து குமார் அண்ணான்னு சொல்லி. அவரும் யார்? அவரு பாத்தீங்க, மறந்துட்டீங்க. அவரும் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டா தான் இருப்பார். அப்படியா? சரி. சவுதியில இருந்து சாந்தி ஆண்டி யாரு? ஃப்ரெண்டா? அப்போ அவங்களும் சேர்ந்து தான் அந்த அமௌண்ட்டை தந்தவங்க உங்களுக்காக. சரியா? மற்ற ஏற்பாடெல்லாம் அம்மா தான். சரிதானே? ஓகே, சரி. அம்மா செய்திருக்காங்க. சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொன்னதே, அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்ட் உங்க அத்திரா இருந்தா நீங்க ஆள்றீங்க. கொஞ்சம் பாருங்க, அவரு பாருங்க, அவரு ஆள்றாரு. பாட்ட பாருங்க. அங்க அவரு கத்திட்டு இருக்காங்க. நான் சும்மா தான் சொன்னேன். சரி ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஆள்றீங்க? வாங்க வாங்க. சரி, ஆனந்தம் ஒரு ஆனந்தமான நாளாவே போயிட்டு.
சரி ரக்ஷனா, ஓகே ஓகே, கூல் கூல் கூல். சரியா, வேற ஏதாவது அம்மா சொல்ல விருப்பப்படுறீங்களா? சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, இதை விட அந்த 3 பேர் அம்மாவோட ஃப்ரெண்டாக சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ. சரி சரிதானே, ஹாப்பியா? நாங்கள் வருவோம்னு தெரியுமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாருங்க, அம்மா விஷ் பண்ணாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அம்மா போரிங்ல இருக்காங்க? 3 மாசம் இருக்கு. சரி, கூடிய சீக்கிரம் வருவாங்க அவங்க. சரிதானே, ரைட். முக்கியமாக சொல்லுவ கடைசியாக ஆடுவீங்களா? இல்ல இல்ல, நீங்க ஆடணுமா? சரியா, பாட்ட போடுவோம். வாங்க வாங்க வாங்க. கருப்பாயி கருப்பாயி திருப்பாச்சி அருவா போல வளைஞ்சு நிற்கிற உடம்பு இது, வளைஞ்சு நிற்கிற உடம்பு இது, உடம்பு இது, உடம்பு இது, உடம்பு இது இது. சிறியே எல்லையே மிஞ்சிறியே Llevaron.